மோ என்னத்தம்மா போட்டு வெட்டிட்டு இருக்க? இதே அருவாமனை இல்லடா, அதனால கத்தியில் எனக்கு அறியவே தெரியலடா. முருங்காய் போட்டுட்டு அரிஞ்சிட்டு அருவாமனை வாங்கிட்டு வர வேண்டியதானே? வாங்கணும். மாமா வீட்டில் போய் எடுத்துட்டு வந்துருக்கலாம். சரி வேணாமே, அரிஞ்சு பார்க்குமேட்டு தான். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே பங்குனி உத்திரை ஐயோ கத்தியை காட்டக்கூடாது. எல்லாருக்குமே பங்குனி உத்திரை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் போய் இன்னைக்கு முருகனோட அருள் பெற்றுருவாங்க சாமி. நானும் எனக்கு இன்னைக்கு டியூட்டி. நான் நானாக கோயிலுக்கு போகணுன்னு இல்லை, இது மாதிரி ஃபங்க்ஷன் நாள்லாம் எனக்கு டியூட்டி வந்துடும். அது மாதிரி கோயிலில் அதனால டியூட்டி தான். சாயங்காலம் ஏதோ முருகன் கோயிலில் போட்டிருக்காங்க, நிறைய முருகன் கோயில் டியூட்டி போட்டிருக்காங்க. எனக்கு பழுவூர் சைடு வந்துருக்குது டியூட்டி. நானும் டியூட்டி கிளம்பணும் நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா, சாப்பாடு வெந்துகிட்டு இருக்குது. யாரும் காப்பிடி அரிசியை போட்டு நான் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் அவரைக்காய் முள்ளங்கி சாம்பார். உங்கள் வீட்டில் இன்றைக்கி வேறு எல்லார் வீட்டுமே வெஜ்ஜு தான் இருக்கும். பழனி உத்திரங்கிறதுனால சோறு வெந்துட்டு நண்பர்களே, நல்லாவே வெந்துருச்சு. வடிச்சு விட வேண்டியதான். பயமா இருக்கு. ஏப்பா கடவுளே முருகா. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது அந்த கத்தியால் வச்சு எனக்கு வெட்டதில்லை. டவுன்லலாம் நல்லா வெட்டுறாங்கப்பா. கத்தியால் தான் காய்கறி வெட்டுறாங்க டவுனில். அது இப்படியே எனக்கு தெரியாது. உட்காந்துட்டு நம்ம அருவாமனையில் அரிய தான் நம்மளுக்கு செட் ஆகுது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? நானும் டியூட்டி கிளம்பணும். சாயங்காலம் தான் டியூட்டி எனக்கு. இன்றைக்கி எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு போயிடுவேன். காலை டியூட்டியாக இருந்தாலும் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பருப்பு வெந்துருச்சு, நல்லாவே பருப்பு வெந்துருச்சு. நான் தான் கொஞ்சம் அவசியமாக உட்காந்தேன். எல்லாம் 2 பேருக்கு சமைக்க எவ்வளோ நேரம் ஆகிடுக்குது அப்படின்ட்டு. ஒரு முள்ளங்கி கிடந்து வாடி போய் அதையும் போட்டுருவோம் எடுத்து அப்படின்ட்டு. கரண்ட் வீடியோ கிளியராக தெரிந்தாதே. கரண்ட் வேற இல்லை, நம்ம மூதே இருக்குனே கருப்பு தெரியுதான்னு கேட்டா தெரியுதா? சரி, என்னன்னு தெரியல. கரண்ட் காலையில் விடிஞ்சதுமே கரண்ட் போயிடுச்சு சொந்தங்களே. இன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிருப்பீங்க. யார் யார் என்னென்ன ஒரு கோயிலுக்கு போனீங்க? எங்களுக்கு சேர்த்து வேண்டிட்டு வாங்க, நானும் உங்களுக்கு சேர்த்து வேண்டிட்டு வரேன். சீக்கிரம் என் கஷ்டக்காலம்லாம் விளங்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு வாங்க. நான் வேண்டுதாலும் படிக்க மாட்டேங்க, நீங்கள் வேண்டுதாலும் படிக்குதான்னு பார்ப்போம். காலையிலே நான் இன்னைக்கு எழுந்திரிச்சு என்னென்ன இல்லை சொன்னேன்னா, காலையில் எழுந்தோடனே சாணி கரைச்சிக்கிட்டு வாசல்லாம் கூட்டிட்டு தோட்டம் ஃபுல்லாக கூட்டிட்டு அப்புறம் ஜாமெல்லாம் போய் விளக்கிட்டு அப்புறம் பூஜை சாமான்லாம் வெள்ளிக்கிழமை அது இல்லாமல் பங்குனி உத்திரை வர அதெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்புலாம் தொடச்சி பொட்டு வச்சு வாசப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அதுக்கெலாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தேன். தண்ணி டீப்பு போட்டு பைப்பு தண்ணி குடிச்சாச்சு. இன்னும் கிணத்து தண்ணி தான் போய் முட்டு வரணும் குடிக்க. அது அஜய் தான் அனுப்பணும். இந்த காயை கூட நான் எப்படியே மல்லு கட்டி வெட்டிக்குவேன் நண்பர்களே. இந்த வெங்காயம் அந்த காயை எனக்கு இது வெட்டவே தெரில. சக்கு மாஸ்டர்லாம் பார்த்தா ஃபங்க்ஷனில் சக்கு வெட்டுறாங்க. எப்படிதான் தெரியல. போதும் இந்த காயை 2 பேருக்கு. தம்பி ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு, எல்லாம் அழுவி வீணாக போயிடுச்சு காய். வெங்காயம் எப்படி தான் இதில் வெட்டுறாங்களோ. ஆமாம், டவுன்லலாம் நான் திருப்பூர் வந்துட்டு எல்லா வீட்லேயும் அருவாமனை இருக்கும் இல்லையோ கத்தி வச்சு தான் வெட்டுறாங்க. எல்லாம் எப்படின்னே தெரியல. செத்த நேரத்தில் வெட்டிடுறாங்க.
எனக்கு தான் ஒரு கன்றாயும் தெரியல. கிராமம் தான், டவுனு தான். என்னதான் இருந்தாலும் டவுனு தான். கிராமத்தில் நல்லா இயற்கையாக இருக்கும். டவுனில் அந்த மாதிரி எல்லாம் ஓகே தான். இதே ஒரு டவுனுக்காரங்களா இருந்தால் இதை அம்மா அழகாக விட்டுருவாங்க. எனக்கு வெட்டுக்கிறது நான் ஒரு புண்ணாக்கு. இது வந்து பருப்பு ஞாபகம் வச்சுக்கிறேன். வர எல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குன்னா எல்லாம் அடுப்பு தொடச்சி கழுவுனா அப்புறம் இந்த கறியும் சேர்த்து வச்சு போட்டுட்டேன். அதான் கருதி எடுக்க ஓட முடியாது. எல்லாம் வெளியில் காய வச்சிடணும். ஆனால் சரியாக காய விட இல்லை. வெயில் இன்னும் வரல. வெயில் வந்தால் தான் காயும். இல்லை மத்து அருவாமனை இதெல்லாம் மெயின். அதான் போட்டு பருப்பு அதுதான் நல்லா பஞ்சு மாதிரி பருப்பு வெந்துருச்சு. அதான் கரண்டி அதில் போட்டு மசிச்சுட்டு இருக்கேன். ரெண்டு பேருக்கும் ஒரு குழம்பு வைக்க வேண்டியதாக இருக்குப்பா. இதுக்கு புளிக்குழம்பு வைக்கிறேன்னு சொல்கிறேன். என் பிள்ளைக்கு எனக்கு சாம்பார் பிடிக்காது, அவனுக்கு புளிக்குழம்பு பிடிக்காது. அழகாக தோசை ஊற்றிட்டு போயிடலாம். தோசை மாவு அரைச்சி போடல. என் ஃப்ரெண்ட்லாம் டெய்லியும் தோசை தான் எடுத்துக்குவோம். யாரு? என் ஃப்ரெண்ட்லாம் டெய்லியும் தோசை தான் எடுத்துக்குவோம். தோசை நாளைக்கு மாவு அரைச்சி போட்டாங்க. ஆயில் தடன்னு இருக்கு. யாரெல்லாம் பால் குடம் எடுத்துக்கணும். பால் குடம், பன்னீர் குடம். பங்குனி உத்திரத்துக்கு நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்குது. எங்கள் பெரியம்மா ஊரில் எண்டையில் நல்லா ஃபேமஸாக போகும். இப்போல்லாம் எங்கே அவங்க நைட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் போக டைம் அழைச்சி ஊட்டி சோறு நல்லா பூ மாதிரி வந்துடுச்சு. அஜய் இந்த குப்பையை அங்கே கொட்ட அஜய். எல்லாரும் வந்து அஜய் காமிங்க வீடியோவில். அஜய் காட்டுங்கிறீங்க. இது மாதிரி வீடியோ எடுத்து ஆளுங்களாமா அஜய் எடுத்துகிட்டு இருக்கான். வேறு ஆள் போட்டு எடுத்தால் நான் அஜய் காட்ட முடியும். அந்த நானே அடுத்த ஆள் வீடியோ எடுக்கும்போது இவன் வந்து வீட்டில் இருக்காங்கிறான், ஸ்கூல் போயிடுறான். ஸ்கூலு முடிஞ்சது. அப்புறம் அடிக்கடி நான் வந்து கொட்டை கொடுக்குற வீடியோ, தங்கப்பு வீடியோ எல்லாமே போட்டுருக்கோம். அப்போல்லாம் அஜய் இருந்தாலும் அந்த வீடியோக்கெலாம் வரும். அது பார்த்து அஜய் கொஞ்சம் வகை நல்லா கூழட்டம் வதக்கியாச்சு. ரெண்டு பேரும் குழம்பு வைக்கிறதுனால அன்றைக்கி குழம்பு வச்சோம். அப்படியே சாம்பார் கெட்டியே ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியே வைக்கணும். காய் வேகிறதுக்கு போய் கிணத்து தண்ணி மொட்டுருவாஜ எடுத்துட்டு போதும். இன்னைக்கு குழம்பு நிறையா ஊற்றி வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். கொதிச்சா சரியா சர்க்கரையா. அஜய் டக்குன்னு ஸ்கூல் கிளம்பு. இதை முடிச்சுட்டோம், அவ்வளோதான். எங்க நீ முடிச்சா நான் போக முடியும்? முடிஞ்சு. மணி 8 தாண்டா ஆகுது. மணி 8:15. சரி ஓகே. நம்ம உங்கள் வீட்டு வேலை இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு, இன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். போகிறவங்க எனக்காக எங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி வந்து நானும் கோயிலுக்கு தான், ஏதோ கோயிலுக்கு தான் ஒரு டியூட்டி போட்டிருக்காங்க. அது ஆனால் தீமிதி டியூட்டின்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும்.
இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து முருகனோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, ஓகே, பாய் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜெய் சன்னா பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி தான் வீடியோ எடுத்து போட்டாலும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு லாங் வீடியோலாம் பாருங்கள் நண்பர்களே, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் எல்லாமே. ஓகே, பாய்.